சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே 2, 3 வரமிளகாயும் நான் கிள்ளி வச்சுருக்கேங்க. இப்போ அரைக்கீரை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு வேற ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அது வணங்கின உடனேவே கீரையும் போட்டுடலாம். இப்போ கீரையில் வந்து அதிகப்படியான தண்ணியை நம்ம ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கீரை வேகிறப்ப அதில் இருக்கக்கூடிய தண்ணியே அதில் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கீரை வெந்துடும். கீரை வேகிறப்ப எப்போவுமே நம்ம வந்து மூடி போட்டு மூடக்கூடாதுங்க. ஏன்னா வந்து அது மஞ்சள் கலரில் ஆயிரும். மூடி போடாமல் அப்படியே வேக வைக்கிறப்ப பாருங்கள் பச்சை பசேர்னு கீரை வந்து அப்படியே இருக்கும். இது கீரை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க. தேங்காய் எண்ணெயும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த மாதிரி இதை ஒரு தகவல் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அதே மாதிரி நான் பச்சை மிளகா சேர்த்துல நம்ம பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய கீரை சாப்பிட்றப்ப கடிபடுறப்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வரமிளகா சேர்த்திருக்கேன்.